உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. வாங்க வாங்க சம்மந்தியம்மா, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன் சம்மந்தி. டிரைவரை நேரத்தோடய அனுப்பிவிட்டேன். ரொம்ப நேரம் பிந்தி வாரியே, டிரைவர் லேட்டாக வந்துட்டானோ? ஐயா இல்லை சம்மந்தியம்மா, டிரைவர்லாம் நீங்கள் அனுப்பின உடனே சீக்கிரம் தான் வந்தாவ. பிறகு அங்கேருந்து இங்கே வரணும்ல, ஒரே டிராஃபிக் நின்று நின்று வந்ததுனால லேட் ஆகிட்டு. அப்படியா? சரி சரி, நான் கூட அவன் தான் லேட்டாக வந்துட்டானு நினச்சேன். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டோ? இல்லை இல்லை, நாங்கள் வந்து ஒரு 5-10 நிமிஷம் தான் இருக்கும். பாருங்க, வந்தோடனே உங்ககிட்ட பேசிட்டே நின்றுட்டேன். அவியலெல்லாம் கேட்கவே இல்லை எதுவும். மருமவனே நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். எம்மாடி ஆதிரா, நல்லா இருக்கிறியம்மா? நல்லா இருக்கேன் தே. அண்ணன் வரலையோ என்ன மைனி? இல்லை சம்மந்தி, அவையே வரல. கூப்பிட்டேன், இருந்தாலும் இந்த மண்டபம் பிடிக்கிறது சாப்பாட்டுக்கெல்லாம் ஆள் சொல்லியதுன்னு கொஞ்சம் வேலையாக அலைஞ்சிட்டு இருக்காவளா, அதனால வரல. அந்த இந்தான்னு கல்யாணமும் நெருங்கிட்டுலாம். ஆமாம் மைனி, என்ன செய்ய, ஆடி மாசமாக இருந்தனால எப்படா ஆடி முடியும்னு இருக்க வேண்டியதாக ஆயிப்போச்சு. அப்போ எந்த காரியமும் தொடங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, ஆடி முடிஞ்சு ஒரே வாரத்தில் கல்யாணம் தானே, எல்லாம் தடப்படலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. என் வீட்டுக்காரரும் அப்படி தான், ஒவ்வொரு வேலையாக கல்யாணத்துக்கு அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்காவே. இனி 2-3 நாளைக்கு அலைஞ்சாதான் கல்யாணத்தை நம்ம நல்லபடியாக நடத்த முடியும். அது உண்மைதான். ஏம்மா, உனக்கு எதுக்குமா மூஞ்சி வாடின மாதிரி இருக்கு, என்னாச்சு? வீட்டிலே இந்த பைத்தியக்காரிக்கிட்ட படித்து சொல்லிட்டு வந்தேன். அவைய முன்னாடி வந்து உம்முன்னு நிற்காத, சிரிச்சிட்டு நில்லே, 4 பேர் நம்மளை தான் கேட்பாவன்னு. என்ன சொன்னாலும் திருந்தையே மாட்டாய்வ. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். என்னம்மா இப்படி பதில் சொல்கிறா? வாய் நிறைய அத்தைன்னு சொல்லலாம். அது ஒன்றும் இல்லை சம்மந்தி, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதான் நீங்கள் வர சொல்லிட்டீங்களேன்னு தான் உடம்பு சரியில்லாத பிள்ளையை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என்ன மைனி சொல்கிறிய? என்னாச்சு அவளுக்கு உடம்புக்கு? கொஞ்சம் காய்ச்சலாக இருக்கு மைனி, உடம்பு ரொம்ப அசதியாக இருக்குன்னு வேற சொன்னான். அதான் ஆஸ்பத்திரிக்கு போய் காட்டணும். அட என்ன சம்மந்தி, நீங்கள் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு ஒரு ஃபோன் போட்டு சொல்ல வேண்டியதானே? சொல்லிட்டு வீட்டில் பிள்ளைய வச்சிருக்கலாம்ல, எதுக்கு அங்கேயும் இங்கேயும் அழைச்சிட்டு இருக்கிறிய? நீங்கள் அன்னைக்கே நான் வர வேண்டாம், நீங்களே பார்த்து எடுங்கன்னு சொன்னதுக்கு பிள்ளை வந்தே ஆகணும்னு சொன்னீங்களா, அதான் கூட்டிகிட்டு வந்தேன். அட கடவுளே, அதுக்காக உடம்பு சரியில்லாத பிள்ளைய இப்படியே கூட்டிகிட்டு அலையுது. பிரியம்மா, உடம்பு இப்போ பரவாயில்லையா? என்ன செய்யுதுமா? அது வந்து இப்போ பட்டு எடுக்கோம்ல, பட்டு எடுத்துட்டு நாங்கள் உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறோம். என்ன மைனி? சரி, அப்போ அப்படியே செய்யுங்க. பட்டு முதல்ல அவளுக்கே பார்ப்போம். அவள் பட்டு பார்த்து முடிவு பண்ண பிறகு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. பிறகு நான் மற்ற வீலுக்கெலாம் எடுக்கிறதுக்கு நான் நின்று எடுத்துக்கிடுறேன். சரி மைனி. அர்ஜுன், அர்ஜுன். சொல்லாதிரா. என்னடா, நம்ம ஒரு பிளான் போட்டு வந்தோம், அவளுக்கு உடம்பு சரியில்லையாமே. என்ன பண்ணுறது ஆதிரா, நானும் என்னென்னமோ நினச்சி தான் வந்தேன். உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அட்லீஸ்ட் நான் வாங்கிட்டு வந்த பொக்கேவாத அவளுக்கு கொடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். சரி விடு, உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்கல்ல, நீ பொக்கே கொடுக்கும்போது கொஞ்சம் 4 வார்த்தை உடம்பு பார்த்துக்கோங்க அப்படிலாம் சொல்லு, சரியா? லூசு, உடம்பு சரியில்லாதவங்க கிட்ட அப்படிலாம் பேசணும்னு கூடவா எனக்கு தெரியாது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுறேன். இல்லைடா, உனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். சரி, அப்போ இப்போ எல்லாம் சாரீ தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறாங்க. சாரீ பார்த்துட்டு ட்ரையல் பண்ண போவாங்கல்ல, அப்போ நானும் கூட அப்படியே துணைக்கு வரேன், நீயும் என் பின்னாடி வந்துரு. அப்புறம் அவங்க ட்ரையல் பண்ணிவிட்டு வெளியே வந்தோன்னே அப்படியே நீ பொக்கே கொடுத்துட்டு அப்புறம் அவங்க கிளம்பட்டும், சரியா? சரி லூசு. பிரியா நம்மளை பார்த்து ஒரு ஸ்மைல் கூட பண்ண மாட்டேங்கிறா, ஒரு மாதிரி தான் இருக்கா. ஒருவேளை உடம்பு ரொம்ப முடியலையோ? சரி, மேபி ரொம்ப டயர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அரவிந்த், நீ தான் வெளியே போகலான்னு அடம் பிடிச்சு கூட்டிகிட்டு வந்த. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், உம்முன்னு அமைதியாகவே இருக்கியே, என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் லூசு, உன்னை நான் இவ்வளோ நாளாக பார்த்துட்ருக்கேன், நீ எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா என்ன? என்னமோ மனசில் யோசிச்சுட்டே இருக்கா, அதனால தான் உன் மூஞ்சி இப்படி வாடி போய் இருக்கு. சொல்லு, என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு. நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. என்னம்மா, என்கிட்டயே மறைக்கிறியா? நான் உன்கிட்ட ஒன்றும் மறைக்கல, ஆனால் நீ தான் என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிற. நான் என்ன மறைக்கிறேன்? அதெல்லாம் ஒன்றும் மறைக்கல. என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? இப்போ நான் முகம் வாடி போயிருக்கேன்னு சொல்லி நீ என்கிட்ட திரும்ப திரும்ப என்னாச்சுன்னு கேட்டுட்டே இருக்க. நான் ஒன்றும் இல்லைன்னு சொன்னா கூட உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, ஏன் சோகமாக இருக்கேன்னு கேட்குற. அதே மாதிரி தான் நான் நேற்று உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வந்ததுலேருந்து கேட்டுட்டே இருக்கேன், என்னாச்சு என்னாச்சுன்னு. நீ ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற. அவசரமாக அங்கேருந்து கிளம்பி வர்றதுக்கு என்ன காரணம்னு கூட எனக்கு தெரியல இப்போ வரைக்கும். அதான் நேற்று என்ன காரணம்னு சொன்னேன்லம்மா. நான் இன்னைக்கு ஒன்றும் இல்லையே, நான் காலையிலேருந்து நல்லா தானே இருந்தேன். இன்னைக்கு காலையிலேருந்து நல்லா தான் இருந்தா, ஆனால் நேற்று நீ ஏன் அப்படி இருந்த? எதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்த? உண்மையை சொல்லு. அது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கிளம்பணும்னு தோணுச்சு, அதான். நான் நம்ப மாட்டேன். தயவு செஞ்சு உண்மை என்னவோ அதை மட்டும் சொல்றியா ப்ளீஸ்? அம்மா, நான் உண்மையை தான் சொல்லுறேன். ப்ளீஸ் என்கிட்ட போய் பேசாத. என் தாரணி என்னைக்கும் போய் பேச மாட்டா, எனக்கு தெரியும். அவளுக்கு போய் பேசவும் வராது. உண்மையை சொல்லு. என்னம்மா ஆச்சு? எதுக்கு திடீர்னு சோகமாயிட்ட? என்னாச்சுன்னு எனக்கு சொன்னாதானே தெரியும்.
நான் சொன்னா நீ கோவப்படுவியோ என்னமோன்னு தான் நான் உன்கிட்ட இதை மறைச்சேன். மறைக்கணும்லாம் நான் மறைக்கல. சாரிம்மா. நீ சொல்ல போற விஷயம் எனக்கு கோவமா இருந்தாலும் நான் கோவப்பட்டாலும் உன் பேச்சுக்கு மீறி நான் ஏதாவது செய்வேனா? சொல்லு. நான் கோவப்பட்டு அப்படி பண்ண போறேன் இப்படி பண்ண போறேன் நீ என்ன சொன்னாலும் நீ சொல்லாம நான் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிருக்கேனா? செஞ்சதில்லம்மா. இருந்தாலும் உனக்கு ஒரு கஷ்டமானதை நம்ம ஏன் சொல்லணும்னு தான் சொல்லலை. சொல்லு என்னாச்சு? இல்லைம்மா, நீ ரூமில் டிவி பார்த்துட்டு இருந்த. சரி கொஞ்ச நேரம் போய் அப்பா கிட்ட இருக்கலான்னு சொல்லி நான் வெளியே வந்தேன். அப்போ அம்மா நம்ம ரெண்டு பேர்த்தையும் தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்பா கிட்ட. அப்பா நமக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அது எனக்கு டக்குன்னு கேட்டதும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் அம்மா கிட்ட சண்டை போட்டேன். அவங்க அவன்தான் வேணும் நீ போயிட்டல்ல பெறவென்ன அப்படின்னு சொல்லி என்ன தான் ஏசினாங்க. நான் வேலைக்கு போகிற விஷயத்த யாரோ பார்த்து அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம்தான் ஆகுது. இப்போவே உன்னை வேலைக்கு அனுப்பிட்டான். இனி என்ன பண்ணுவானோ அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் உன்னை ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்கல. நானாக தான் வீட்டில் இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்லி வேலைக்கு போகிறேன். அந்த அமௌண்ட்டு கூட அவன் வேண்டான்னு சொல்லிட்டான். என்கிட்ட தான் அந்த அமௌண்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் அவனை எதுவும் தப்பாக பேசாதீங்கன்னு உனக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிகிட்டு இருந்தேன். அவங்க உடனே என் வீட்டில் நீ எப்படி இருந்த, இங்கே ஏதாவது வேலை செஞ்சுருக்கியா, நீ நினச்ச இடத்துக்கு போவ, நினச்ச இதை வாங்குவ, காசு அப்படி செலவு பண்ணுவ. ஆனால் இப்போ பாரு அங்கே போய் டீச்சர் வேலைக்கு போய்கிட்டு இருக்க. உன்கிட்ட காசு இல்லாதனால தானே இப்படி ஒரு சூழ்நிலை. நான் சொன்ன பையனை நீ அன்னைக்கே கட்டியிருந்தா உனக்கு இந்த நிலமை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எனக்கு தாங்க முடியாமல் தான் அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு கிளம்பி வந்துட்டேன். அதனால தான் நம்ம கிளம்பும்போது அவங்க அந்த இடத்துல இல்லை. நான் சண்டை போட்டுட்டு வந்த உடனே அப்பா அம்மாவை ரொம்ப திட்டியிருக்காங்க. அதனால தான் அவங்க ரூம்குள்ளே போயிட்டாங்க. நமக்கு போயிட்டு வரேன்னு சொல்லும்போது கூட அவங்க வெளியே வரல. என்ன தாரணிமா நீ? இவ்வளோ நடந்திருக்கு என்கிட்ட ஏன் சொல்லலை? நான் கோவப்பட்டுலாம் கேட்கல, நார்மலாக உன்கிட்ட கேட்குறேன், சொல்லு. இல்லைம்மா, என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம். இன்னைக்கு அம்மா நம்மளை ஏற்றுக்கல, நம்மளை சண்டை போடுறாங்க, இப்படிலாம் பேசுகிறாங்க. ஒருவேளை நாளைக்கு நாளை கழிச்சு எப்போ வேணாலும் அவங்க மனசு மாறி நம்மகிட்ட பேச ஆரம்பிக்கலாம், பேசணும்னு நினைக்கலாம். இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க அப்படி பேச வரும்போது நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே அது சங்கடம் தான். அன்னைக்கு அவங்க இப்படி பேசினாங்களேன்னு உன் மனசில் அது எக்காரணத்தை கொண்டும் உறுத்திடக்கூடாது. அதனால தான் அது தெரியவே வேண்டான்னு நினச்சிட்டேன். உன்கிட்ட மறைக்கணும்னு நான் நினைக்கலம்மா. தப்பு தான், என்னை மன்னிச்சிரு. இங்கே பாருமா, அவங்க என்ன நினைக்கிறாங்க? நீ பணக்கார பொண்ணு, நல்லா அங்கே வசதியாக வாழ்ந்தவ, என்னை நம்பி என் கூட வந்து இங்கே நீ வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறியோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம். நீ உனக்கு வீட்டில் இருக்கவே ஒரு மாதிரி இருக்கு, அதனால வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு தான் போகிறேன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்க பார்வைக்கு அது தப்பாக இருந்திருக்கலாம், அதனால அவங்க அப்படி பேசியிருந்திருக்கலாம். நான் அதை தப்புன்னே நினைக்கல. நான் உன்னை நல்லா வச்சு பார்த்துக்க மாட்டேன்னு தான் அவங்க எண்ணமாகவே இருக்கு. ஆனால் அது தப்பு. என் பொண்டாட்டியை நான் நல்லா வச்சு பார்த்துப்பேன்னு அவங்களுக்கு நிரூபிச்சுட்டா அவங்களுக்கு என் மேலே இருக்க கோவம் படிப்படியாக குறைஞ்சிரும். இன்னைக்கு நம்ம இப்படி ஒரு நிலைமையில இருக்கலாம், ஆனால் கடைசி வரைக்கும் இதே மாதிரி சூழ்நிலை நமக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? நம்மளும் சீக்கிரம் பெரிய ஆளாக வருவோம். நமக்குன்னு சொந்த இடம், வீடு, காரு, பைக்குன்னு எல்லாமே நமக்கு சொந்தமாக சீக்கிரமே நம்ம வாங்குவோம். சரியா? அதோட முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா நம்ம தப்பாக நினச்சிட்டோம், உள்ள இங்கே வந்தும் நல்லா இருக்கான்னு சொல்லி மனசு மாறிடுவாங்க. இதுக்காக அவங்க மனசு மாறி வந்து பேசும்போது என்ன அன்னைக்கு நீங்கள் அப்படி சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி மூஞ்ச காட்டுற அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமானவன் இல்லை. அது உனக்கும் தெரியும். நான் அப்படிப்பட்டவனா சொல்லு? அரவிந்த், ஏன் அப்படிலாம் பேசுகிற? நீ அப்படிப்பட்டவெல்லாம் இல்லை. பிறவு என்ன? நான் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு உனக்கு தெரியுதுல்ல, அப்புறம் இதை சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ தாரணி, அது உங்கள் வீட்லேயா இருக்கட்டும் எங்கள் வீட்லேயா இருக்கட்டும், என்ன பிரச்சனை என்ன கஷ்டம்னாலும் என்கிட்ட சொல்லு. என்கிட்ட நீ சொல்கிறதுக்கு தான் உனக்கு நான் புருஷன் இருக்கேன். என் கஷ்டத்தை உன்கிட்ட சொல்கிறதுக்கு தான் நீ பொண்டாட்டின்னு இருக்க. நம்ம ரெண்டு பேரும் எதுனாலும் பேசி சேர்ந்து முடிவெடுக்கணும். சரியா? நீ மனசில் போட்டு இதை நினச்சிட்டே இருக்கனால மட்டும் என்ன மாறப்போகுது சொல்லு? நேற்று ஃபுல்லாக நீ யோசிச்சு யோசிச்சு கஷ்டப்பட்டதுக்கு என்கிட்ட இப்படி நடந்துச்சுமான்னு சொன்னேன்னா உன் மனசில் உள்ள பாரம் குறைஞ்சிருக்குமா இல்லையா? அதுக்கு பிறகு நம்ம நிம்மதியாக இருந்திருக்கலாம். ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது அன்னைக்கு மட்டும்தான். அதையே நினச்சிட்டு இருந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. சரியா? அவங்க பொண்ணு இப்படி இருக்காளேன்னு சொல்லி 1000 நினைக்கலாம், 1000 பேசலாம். பெரியவங்க பேசிட்டு போகிறாங்க. நாளைக்கு நம்ம நல்லா இருந்தோம்னா அவங்களே ஓடி வந்து நம்மளை பார்க்க தான் போகிறாங்க. சரியா? லவ் யூ. நான் இதுக்காக உன்கிட்ட கோவப்படுவேன் உங்கள் அம்மாட்ட கோவப்படுவேன்னு லூஸ் மாதிரி நினைக்காம இனி என்ன நடந்தாலும் என் புருஷன் இருக்கான்னு தைரியமாக என்கிட்ட சொல்லி பழகு. சாரிம்மா.
லவ் யூ. இனி நான் என்றைக்கும் எந்த விஷயத்தையும் உன்கிட்ட மறைக்க மாட்டேன். அது நல்லதோ கெட்டதோ நான் உன்கிட்ட சொல்லிடுவேன். ம், இப்படி இருக்கிறது தான் புருஷன் பொண்டாட்டிக்கு அழகு. உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம், மாறாதம்மா என் நாடும். இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. என்ன இந்த ரகு பையன் வேற அது இதுன்னு சொல்லி என் மனசை குழப்பி விட்டுட்டான். உண்மையாவே அவன் சொல்ற மாதிரி இலக்கியாக்கு என்ன பிடிச்சிருக்கோ? அவளுக்கு பிடிக்கிறது இருக்கட்டும், எனக்கும் அவளை பிடிச்சிருக்கோ? ம், அவன் சொல்றது சரிதான். வேற ஏதாவது பிள்ளைக்கு காலில் முள்ளு குத்தி இருந்ததுன்னா நான் பார்த்து போக வேண்டியதானம்மா அப்படின்னு சொல்ல தான் செய்வேன். அதுக்குன்னு காலை பிடிச்சு முள்ளு எடுத்தா விடுவேன் மாட்டேன். அதே மாதிரி தான் மற்றவங்களா இருந்தால் ஒரு ஹெல்ப்புக்கு ட்ராப் பண்ணலாம், இல்லை பார்த்து போமான்னு சொல்லலாம், இல்லை வேற ஏதாவது பண்ணியிருப்பேன். மற்ற பிள்ளையா அந்த இடத்துல இருந்தாங்கன்னா தூக்கி இருக்க மாட்டேனே. தூக்கி கொண்டு போய் விடுறேன்னா என் மனசுலேயும் அவ மேலே ஆசை இருக்கா? நமக்கே தெரியாம நம்ம மனசுக்குள்ளே பூந்துட்டாளா? ஒன்றும் புரியலையே. இது என்னடா கொடுமையா இருக்கு. நமக்கு ஒரு பிள்ளையை பிடிச்சிருக்கா இல்லையான்னு நமக்கே தெரியலையே. ம், இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அவகிட்ட போய் நேராக உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு நான் கேட்க போய் அவள் அப்படிலாம் இல்லை, நீங்கள் மாமா பையங்கிறனால தான் பேசினேன், நீங்கள் என்ன இப்படி நினச்சிட்டீங்கன்னு என்னை தப்பாக நினச்சி பேசாமல் போயிட்டான்னா? மாறா, பொறுமையாக இதுக்கு ஒரு முடிவெடுடா. சரி, நம்ம கொஞ்சம் காத்தாட உறங்க தானே வந்தோம், உறங்குற வேலையை பார்ப்போம். அடிக்காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். அடி ஒற்றை ரூபாய் பக்கம் 2 எந்த நண்பு சேர்ந்திருக்கும், நெஞ்சில் வைத்து காத்திரு. அடி பேரழகே உன்னை சேர்ந்திடவே இந்த நாணயமோ சாட்சி. இருக்கும் இதயம் உனக்கே உபயம், எதற்கு ஆராய்ச்சி. அடக்கடவுளே, என்னது இது? கனவுல வந்தும் தொல்லை பண்றாளே. என்னதான் இதுக்கு செய்யறது? எனக்கு ஒன்றும் புரியலையே. மாறனுக்கும் காதல் வந்துருச்சா? மாறனுக்கு ஒரு பிள்ளையெல்லாம் பிடிச்சிருக்கா? ஐயா, என்ன தானா வானத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? அவகிட்ட எப்படி பேசுறது? என்னன்னு சொல்றது? என்ன இவன் அவகிட்ட எப்படி பேசுறதுங்கிறான்? எவகிட்ட பேச போறான்? எதுவும் பிள்ளை கூட பேசிக்கிட்டு இருக்கானோ? ஐயையோ. ஐயா, ஏலே மாறா, ஆ, வாங்கம்மா, எப்போ வந்திய? நான் வரது இருக்கட்டும். நான் வரும்போது தனியா வானத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவகிட்ட எப்படி பேசுறதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எவகிட்ட பேச போறா? ஐயையோ, நம்ம தானா தனியா வளர்னது அம்மா வேற பார்த்துட்டாவளே. என்ன சொல்ல? சரி, சமாளிப்போம். என்னம்மா, கனவு எதுவும் கண்டீலா? நான் எப்போ அப்படி சொன்னேன்? இப்பதானல நீ சொல்லிக்கிட்டு இருந்தா, நான் கேட்டனே. என்ன சொன்னேன்? அதான் சொன்னோம்லால அவகிட்ட எப்படி பேசியதுன்னு. ஏம்மா, என் கையில் ஃபோனு கூட கிடையாது. தானா பேச நான் என்ன பைத்தியமா? நான் சும்மா வானத்தை பார்த்துட்டு படுத்து கிடந்தேன். நீங்கள் எதையோ நினச்சிட்டு வந்திருப்பிய, நான் ஏதோ சொன்ன மாதிரி உங்களுக்கு காதில் விழுந்திருக்கோம். அப்படி இல்லைன்னா தெருவில் யாரும் எதுவும் பேசிட்டு போயிருப்பாவ, அதை நீங்கள் நான் ஏதோ பேசுகிறேன்னு நினச்சிருப்பிய. இல்லையே, நீ தானே சொன்ன. என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? நான் எதுவும் சொல்லலைங்காமலா? சும்மா ஏதாவது சந்தேகமாக பார்த்துட்டே இருக்கியே என்ன? சந்தேகம்லாம் இல்லை மக்களே, உன் மேலே சந்தேகப்பட்டது அம்மா என்ன செய்ய போகிறேன். நான் வரும்போது உன் சிரிப்பு சதம் கேட்டுச்சு. என்ன தானா சிரிச்சிட்டு இருக்கான்னு தான் கிட்ட வந்தேன். நான் கிட்ட வந்த உடனே அப்படி நீ சொன்னியா, அதான். நான் தான் சொல்லலைங்கிறேன், திரும்ப சொன்னேங்கிறிய. சரி ஐயா விடு, நீ சொல்லலை, எனக்கு ஏதோ அப்படி தோணிட்டு போல. சரி சாப்பிடவா, அதை கூப்பிட தான் வந்தேன். பிறகு வாரேன். பிறவு வாரியா? வாழை இப்பயே வந்து சாப்பிட்ரு, சூடாக இருக்கும்ல, பிறவுனா ஆறி போயிடும். பரவாயில்லம்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு பசிக்கவே இல்லை. எதுக்கு மக்களே இப்படி பனிக்குள்ளே வந்து படுத்து கிடக்கா? ஏம்மா, காலையிலேருந்து வெயில் சுட்டு இருக்கி, சாயந்தரம் ஆனால் தான் கொஞ்சம் காத்தடிக்கி. இதில் எங்கே உங்களுக்கு பனி கொட்டுது? கொஞ்சம் காத்தாட இருந்துட்டு வாரேனே. சரி, நான் சொன்னா நீ என்ன கேட்கவா போற? சரி இருந்துட்டு வா, என்ன சாப்பிடாம உறங்கிறாத. அம்மைக்கு கால் வலிக்கு, ஒவ்வொரு நேரம் படி ஏறி ஏறி வர முடியாது, என்ன? உறங்கிறாதையா, உறங்கிறாத, வந்து சாப்பிட்டுட்டு உறங்கணும், என்ன? சரிம்மா. சரி, அப்போ நான் கீழே போகிறேன். ஐயோ ஐயோ, அவளை யோசிக்க தான் செஞ்சேன், அதுக்குள்ளே இப்படி கேவலமாக அம்மா காதில் விழுகுது மாதிரி பேசியிருக்கேன்.